இந்த படத்தில் யோகி பாபு சார் நடிச்சிருக்காப்புல. படம் முழுக்க முழுக்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கு, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர் இப்போது மறந்துட்டார். ஸோ அவருக்கு இது ஒரு ட்ரிபியூட் அமையும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஆர்பி டாக்கீஸின் படத்தை ஏற்பான கிணத்தை காணோம் ரிவ்யூ நடந்திருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. சுரேஷ் சங்கையா அவர்கள் டைரக்ட் பண்ணது. மறைந்த சுரேஷ் சங்கையா என்னுடைய நண்பர். இந்த படத்தில் நடித்ததில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து கொடாங்கிப்பட்டி அந்த பக்கம் வட்டார மொழியில் படமாக இருக்கிறார். இதை நம்ம இந்த படத்தை பார்க்குற நேரம் வெவ்வேறு வேஷ மொழிகளை நல்லா தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி எளிய கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருக்காருல. நல்ல வல்லவர் அவர் வடிச்சிருக்காரு. வந்து இப்போ பழைய மரபுகளுக்கும் புதிய மரபுகளுக்கும் உள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் அந்த கான்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த படத்தில் தெரியுது. ஆமாம், படத்தில் தெரியுது. நான் இசை வழக்கம் போல் நிவாஸ் பிரசன்னா அவர்கள் சிறப்பாக இசையமைச்சிருக்காரு. நல்ல படம், நல்லா வந்து பார்க்க வேண்டிய படங்கள். ஒரு படத்தின் மூலிமா ஒரு பாடத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஊர் ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அது வந்து இதில் இருக்குது. அதனால் நல்லா எடுத்திருக்கோம். நல்லா பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ சமீபமாக தொடர்ச்சியாக வந்து சின்ன சின்ன படங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு வெற்றி ஆகுதுல்ல. ஸோ அந்த வெற்றி பட வரிசையில் நிச்சயமாக இந்த படமும் அந்த வரிசையில் இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இது வந்து சிரிப்போட ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயத்தையும் அந்த படம் சொல்ல வருது. ரொம்ப இயல்பான ஒரு படம், லைவான ஒரு படம். சும்மா ஜாஸ்தியாக சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவசியம் இதை தேட்டரில் பார்த்து இது கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவசியம் பாருங்களேன். ஏன்னா ஒரு கிணறு தோண்ட போய் அதுக்குள்ள பூதம் கிளம்பிருச்சு அப்படிம்பாங்கல்ல, அது ரொம்ப பல நூற்றாண்டாக இந்த பழமொழியை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த சினிமாவுக்குள்ளே அப்படி ஒரு கண்டென்ட்டை உள்ளே வச்சுருக்காரு. கிணறை தோண்டும் போது என்ன கிடச்சிது அப்படின்றது தான். நான் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தோண்டும்போது அதுக்குள்ளே இந்த டைனோசர் எலும்பு இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஸோ இந்த படம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவசியம் பாருங்கள் தேட்டரில். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக ஃபிட்டுன்னு ஆகி காமெடி மட்டும் தான் படம்னு பார்த்தா மண்டலாலே கலக்கியிருந்தாப்புல. மறுபடியும் இந்த படத்தில் ஒரு லைவான ஒரு ஃபில்மு. ஒரு காக்கா முட்டை மணிகண்டன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் சுரேஷ் சங்கையா நீங்கள் டைரக்டர் இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எல்லாம் நான் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு கிராமத்தில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ப்ரெசன்டேஷனு, அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் வச்சு ரொம்பலாம் எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ஒரு புது டைரக்டரை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி லைவாக ஒரு இடத்துல போய், அது முருகன் தான் கூப்பிடுவாங்க யோகி பாபு, பட் அந்த இடத்துல போய் எல்லாரையும் வச்சு அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குது சாதாரண விஷயம் இல்லை. ஐ திங்க் அந்த எஃபர்ட்டுக்கே நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லைவாக ரியல் நான் ஆக்டர்ஸை வச்சு இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க். அது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ப்ரொடியூசருக்கும் டைரக்டரோட குடும்பத்துக்கும் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நிவாஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். படம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. அது முதல்ல நன்றி தெரிவிக்கணும் சுரேஷ் சங்கையா டைரக்டருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ரமேஷ் சார், உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று கார்த்தி சார் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நெருங்கியவர் எல்லா விஷயத்துக்கும். அவர் வந்து பார்த்து எனக்கு வாழ்த்து. ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு நன்றி. கேமராமேன் நிவாஸ் எல்லாம் டோட்டலாக ஜார்ஜ் அண்ணன், லவ்லின் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக ஓட நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு புதுமையான ஒரு கதைக்களத்தை கொண்டு இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிணத்த காணம் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நல்ல அப்ரோச், ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க.
ஐ ரியலி லவ் த ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் என்னோட அசோசியேட் தான் தியாகராஜன். வாரணமாயிரம் ரோபோலாம் என்னோட அசோசியேட் ஒர்க் பண்ணார். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான படம் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தம் குட் லக். தேங்க்யூ. கிணத்த காணும் ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு விஜய் டிவியில் ரொம்ப பெரிய பெரிய ஷோஸ் கொடுத்தவங்க. அதில் ஒரு சந்தோஷம். படத்தை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. கிணத்த காணுன்றது எப்படி என்ன ட்ரெய்லர் கூட பார்க்காம ஒரு அழைப்பை ஏற்று வந்தோம். ஆனால் வந்து இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சர்ப்ரைஸாக இருந்தது பார்க்கும்போது. ஏதாவது ஒரு படம் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்கணும். நிறையா படங்கள் வந்து இன்னொரு படத்தை தழுவி இருக்கும், வேறு ஏதோ ஒரு படத்தை பற்றின ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த படம் ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது பார்க்குறதுக்கு. சுரேஷ் சங்கையான்ற டைரக்டர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. பட் இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு டைனோசர் வந்து எத்தனை யுகம் முன்னாடி அது இறந்து போனாலும் கூட அதன் மூலமாக நாம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தேடணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் பல வருஷம் கழித்து இந்த டைரக்டரை பற்றி நிறைய பேர் தேடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு லைவ்லியான ரூட்டடான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்டர் நம்ம கூட இல்லைனா கூட இதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவரோட அந்த கற்பனைக்கு வந்து நிவாஸ் வந்து அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு நல்ல பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல அவர் வந்து ஒரு வில்லேஜ் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து போய் ஒரு படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் வந்து எல்லா படத்துலையும் மெயின் ஆக்டர்ஸை தாண்டி சுற்றி இருக்கிற குட்டியான நடிகர்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய வசன உச்சரிப்பு, எல்லாருடைய லுக்ஸு எல்லாமே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்ல படம். கிணத்த காணும் தியேட்டரில். ஃபஸ்ட்டு இந்த படம் முழு குரூக்கே என்னோடய ஹார்ட்டி விஷஸ். அப்புறம் லவ்லின் சந்திரசேகர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யோகி பாபு அண்ணா என்ன நிறைய வாட்டி நம்ம அண்ணாவை பார்த்துருந்தாலும் இந்த கேரக்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு அப்படியே நம்ம நேட்டிவிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் டேரக்டர் சார் இப்போ நேரில் பார்க்க முடியல. நேரில் பார்த்துருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு மனசார விஷ் பண்ணியிருப்பேன். எல்லோரும் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து தேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாம். நன்றி. இவங்க தான் ஃபாத்திமா, சுரேஷ் சங்கர் சாரோட மிஸ்ஸஸ் வைஃப். அண்ட் இவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லுவேன், கேபி சார் இருந்திருந்தாருன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் படம் எடுத்த அந்த 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 ஃப்ரேம்ஸ் பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. ப்ரில்லியண்ட்டாக மேக்கிங் வாஸ் வெரி குட். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல மெசேஜஸ் இதில் இருக்குது. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு மனசார சொல்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னதை விட அந்த பிக்சரைசேஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது. அண்ட் யூ ஹாவ் டு ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். அண்ட் குட். திஸ் இஸ் இவங்க வந்து அவங்களோட பொண்ணு அவ்வளோ கனவுகள் வச்சுருந்தார் இந்த குழந்தை மேலே. ஐ திங்க் அப்பாவோட பாட்டில் அவங்க போகணும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த டீம். அண்ட் படம் வந்து நல்லா பெருசாக வெற்றி பாடணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ப்ரில்லியன்ட் மேக்கிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மியூசிக், அந்த அருமையான 2 பாடல்கள் வந்து அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருந்தது. யோகி சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என் பொண்ணு லவ்லின் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரேச்சல், எவ்ரிபடி டிட் வெரி வெல். தத்ரூபமாக இருந்தது எல்லாம். ஆல் த கேரக்டர்ஸ் வர் வெரி டெய்லர் மேட் கேரக்டர்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிணத்த காணும் படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வரேன். சம்பிரதாயமாக எதுவும் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்ததும் ரொம்ப நேரம் எனக்கு சுரேஷ் சங்கையாவுடைய நான் பேசிய நினைவுகளும் பழகிய நினைவுகளும் வந்தது. சுரேஷ் சங்கையோட படத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்னா, ஒரு கிராமிய மனம் சார்ந்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 20-25 கதாபாத்திரங்கள், அப்புறம் அதில் ஒரு அழகான சின்னதாக ஒரு கதைக்களம், அது ரொம்ப சோல்ஃபுல்லாகவும் ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு நல்ல அழகியலோடும் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அதை அவர் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணல. ஒரு கிடாயன் கருணைமனையை பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணணும், எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும், அதே சந்தோஷமும் அதே திருப்தியும் எனக்கு கிணத்த காணும் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது தோணுச்சு. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் பற்றி ரொம்ப நேரம் பேச முடியும். அவங்களுடைய அந்த கேரக்டரோட ஆர்க்கு, டிசைனு, அப்புறம் அவங்க பேசுகிற அந்த மொழி, அந்த கதையில் அவங்களுடைய பங்கு,
சும்மா சைக்கிளில் வந்துட்டு நத்தங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட தகவல் சொல்லிட்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக கூட இருக்கட்டும், இவ்வளவு கதாபாத்திரங்களை இவ்வளவு சுவாரஸ்யமாக ஒரு படத்துக்குள்ளே அடக்க முடியறது வந்து ஒரு அழுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கலைஞனால் மட்டும்தான் முடியும். அது சுரேஷ் அங்கையா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பொருத்தமாகவும் சுரேஷுடைய அந்த கிராம வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாகவும் கொண்டு வர்றதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு காமெடி ஆக்டர் இல்லாமல் ஒரு லீட் ஆக்டராக, ஒரு ஹீரோவாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய மாற்றங்கள் நான் பார்க்குறேன். லவ்லின் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரேஷல் ரொம்ப மெஷர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், பேர் தெரியாத ஒரு 20 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் ப்ரெஸ்ஸு சந்திக்கணும், அவங்க எல்லாருக்கும் ப்ரெஸ்ஸோட வெளிச்சம் கிடைக்கணும், அவங்க சங்கையாவோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை சொல்லணும். டிஓபி சாரோட ஃப்ரேம்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு அழகான ரூட்டட் ஒரு என்டர்டெய்னிங் ட்ராமா. இதை நிச்சயமாக தேட்டரில் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக அது இருக்கும். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அனைவருக்கும், இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண ரமேஷ் பாபு சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ.